அப்படியான ஒரு சூழலில் அவர்கள் வளர்ந்தார்கள். அவர்கள் மட்டுமா இல்லை, அவர்களை போன்ற சின்ன சின்ன வயசுள்ள அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போல இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படியான நிறைய சஹாபாக்கள், சின்ன சின்ன வயசுடைய நிறைய சஹாபாக்கள் எல்லாம் அந்த காலத்திலே தஹஜ்ஜுதுக்காக மணிக்கணக்காக தொழக்கூடிய பிள்ளைகளாக அந்த பிள்ளைகள் இருந்திருக்கிறார்கள். அன்புள்ள பெற்றோர்களே, சகோதர சகோதரிகளே, நமது பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கின்ற பயிற்சி இருக்கின்றது. அந்த பயிற்சியின் மூலமாக அவர்களை இஸ்லாத்தின் பக்கமாக முழுமையாக நாம் திருப்பி எடுத்து விடலாம், அவர்களை திசை திருப்பி விடலாம். இன்று மனிதன் எந்த அளவுக்கு என்று சொன்னார், சிங்கம் என்று சொன்னால் அது எப்போதும் கொடிய மிருகம் தான். அது மனிதனை கண்டால் கொலை செய்யக்கூடியது, அதாவது அடித்து தின்னக்கூடியதான் சிங்கம். அந்த சிங்கத்தை மனிதன் பழக்கி, அவன் சாதாரணமாக ஒரு நாயை எப்படி பழக்குகிறானோ அதுபோல சிங்கத்தை பழக்குகிறான், புலியை பழக்குகிறான். ஒவ்வொரு கொடிய மிருகங்களையும் மனிதன் பழக்கி சாத்தியப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம் அல்லவா? அந்த அளவுக்கு சாத்தியம் என்று சொன்னா, இந்த கொடிய மிருகங்கள் அளவுக்கு கொடியவர்களா நமது பிள்ளைகள்? நமது பிள்ளைகளை நாம் அந்த அளவுக்கு பயிற்சி கொடுக்க முடியாதா? முடியும். ஆனால் எப்பொழுது நமது பெற்றோர்கள் தொடங்குகிறார்கள் தெரியுமா? அந்த பிள்ளை 10 வயதை தாண்டியதற்கு பின்னால் தான் முயற்சி செய்கிறார்கள். அதுதான் பிள்ளை. அது எப்போது செய்யப்பட வேண்டும்? பிள்ளை பேச பழகுகின்ற காலத்திலே அந்த பிள்ளைக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். அதிலிருந்து தொடங்க வேண்டும். தொடங்கி நிறுத்த முடியாது. எதுவரைக்கும் அது தொடர வேண்டும் என்று தெரியுமா? அந்த பிள்ளையுடைய வயது 15-16 தாண்டுகின்ற வரைக்கும் அந்த பிள்ளைக்கு நாம் பயிற்சி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி பயிற்சி கொடுத்தோம் என்றால் 15-16 வயது தாண்டினதற்கு பின்னால் அந்த பிள்ளை பெற்றோர்களுக்கு நேர்வழி காட்டப்படக்கூடிய பிள்ளையாக மாறிவிடும். அப்படியான நிலைமைக்கு நாம் மாற்றி அமைக்க முடியும். ஆகவே இந்த போதைப் பொருள் என்ற இந்த பயங்கரமான இந்த கொடிய இந்த பாவத்திலிருந்து நமது பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு ஒரே வழி, பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை முழுமையான இஸ்லாத்திலே பயிற்சி கொடுத்து, இபாதத்திலே பயிற்சி கொடுத்து, துஆக்களை கற்றுக்கொண்டு ஓதுவதிலே பயிற்சி கொடுத்து, ஒவ்வொரு நாளும் காலை மாலை ஓதக்கூடிய திக்ருகளை ஓதுவதிலே பயிற்சி கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு வழிகாட்டுவோமா என்றால் நிச்சயமாக இந்த பிள்ளைகளை இந்த போதை வஸ்திருந்தல்ல, இதைவிட கொடிய பாவங்கள் வந்தாலும் அவைகளிலிருந்து கூட நமது பிள்ளைகளை திசை திருப்பது சாத்தியப்படும் என்பதை கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதுவரை நேரமும் பிள்ளைகளை போதை வஸ்து போன்ற சமூக விரோத செயற்பாடுகளில் சிக்காமல் பாதுகாப்பதற்கான ஆன்மீக வழிகளை ஆணித்தரமாக உங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். மிக நீண்ட நேரம், நிமிடங்கள் போதாது, பல மணித்தியாலங்கள் கொடுத்தாலும் ஒரே அமைப்பிலே பேசக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றார்கள். அப்படியான ஒரு பிரச்சாரகர் தன்னுடைய முதுமையிலும் இந்த பணியிலே கம்பீரமாக தொடர்ச்சியாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த நாடறிந்த மூத்த தாய், மதிப்புக்குரிய ஷேக் அப்துல் வதூத் ஜிப்ரி ஹஸ்ரத் அவர்கள், உங்களுடைய நேரத்தை சுருக்கி கொண்டதற்காக, நாங்கள் மட்டுப்படுத்தி தந்ததற்காக எங்களுடைய கிளை சார்பாக உங்களிடம் மன்னிப்பு கோரிக்கொண்டு, அந்த நாங்கள் இப்படி மட்டுப்படுத்தியதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. நாளை பாடசாலைக்கு செல்ல வேண்டிய மாணவர்கள், அவர்களுடைய பெற்றோர்களும் இங்கு வந்து இந்த நிகழ்வை இறுதி வரைக்கும் காத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அதனால் தான் நாங்கள் இதனை குறிப்பிட்ட நேரத்தோடு முடிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டோம். எனவே இந்த சந்தர்ப்பத்திலே இன்றைய மாநாடு இனிதே நிறைவு பெற்றிருக்கின்றது.
இந்த நிகழ்வினுடைய சாராம்சமும் நன்றி உரையும் வழங்குவதற்காக இங்கே நாங்கள் அன்போடு அழைப்பது எமது பாலமுனை ஜம்மியத்துல் உலமா சபை கிளையினுடைய உபதலைவர்களில் ஒருவர் மதிப்புக்குரிய ஷேக் ஷிஹாபுத்தீன் ஹாமி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். Alhamdulillahi Rabbil Alamin wassalatu wassalamu ala Rasulillah wa alihi wa sahbihi ajma'in wa ba'd. Alhamdulillah, அல்லாஹ்வுடைய மிக பெரும் கிருபையினால் நாம் இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக நடத்தி முடித்திருக்கிற ஒரு சூழ்நிலையில் இன்றைய நாளினுடைய கருப்பொருள் போதை வஸ்து இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும், வணக்க வழிபாடுகளுடன் தொடர்பான வாலிப மற்றும் யுவதிகள் சமுதாயத்தை உருவாக்குதல் என்ற மிகப்பெரிய ஒரு துணிப்பொருளுடன் இந்த நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வுகளை சிறப்பிக்கிற வகையில் பல பேச்சாளர்கள் அழைக்கப்பட்டு உங்களுக்கு மத்தியில் அவர்கள் பெருமதியான உரைகளை தந்திருந்தார்கள். அந்த வகையிலே எமது மதிப்புக்குரிய உஸ்தாத் ஹாஷிம் சூரி அவர்கள், அதே போன்று எமது மதிப்புக்குரிய உஸ்தாத் அப்துல் பதூத் ஜிப்ரி அவர்கள், அதே போன்று அபாயகர ஊடகங்களினுடைய கட்டுப்பாட்டாளராக செயற்படுகிற ரஷாத் சேர் அவர்கள், அதே போன்று எங்களுடைய உலமா சபை பாலமுனை கிளையினுடைய தலைவர் என்று பலரும் உங்கள் மத்தியில் பல பெருமதியான தகவல்களையும் கருத்துக்களையும் அல் குர்ஆன் சுன்னாவின் ஒளியிலும் இன்னும் நடைமுறை ரீதியாகவும் தந்திருந்தார்கள். அவர்கள் அனைவர்களுக்கும் ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அதே போன்று இந்த நிகழ்வு அல்லாஹ்வுடைய உதவியினால் நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். காலநிலை நேற்றைய போன்று ஒரு சிக்கலான நிலைக்கு வந்து விடுமோ என்று. ஆனால் அல்லாஹ் எமக்கு ஒரு நல்ல ஒரு சூழலை ஏற்படுத்தி தந்திருந்தான். அந்த அல்லாஹ்வை மீண்டும் புகழ கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போன்று இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நடாத்துவதற்கு ஏற்பாடு பல வகையில் இருந்தது, கழகங்கள் சார்பாக. அதே போன்று எமது ரியாதுல் ஜன்னா ஜும்மா பள்ளிவாசல், அதே போன்று நிறைய நமது ஊரினுடைய கழகங்கள், அவருடைய ஒவ்வொருடைய பெயரையும் சொல்ல வேண்டும். ஆனால் நேரத்தினுடைய சுருக்கம் கருதி பொதுவாக அந்த எல்லா கழகங்களுக்கும் எமது மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக ஊடக நண்பர்கள், நியூஸ் ஆஃப் பாலமுனை, பிஆர் ஸ்ரீலங்கா என்று பல ஊடக சகோதரர்கள், அதே போன்று மிக தூர இடங்களில் இருந்தும் நமது கிராமத்திலிருந்தும் இந்த நிகழ்ச்சியை இறுதி வரைக்கும் கேட்டு பயன்பெற வேண்டும் என்பதற்காக தாய்மார்களும் சகோதரர்களும் சகோதரிகளும் தங்களுடைய வேலை பழுக்களுக்கு மத்தியில் வருகை தந்து மிக நீண்ட நேரம் காத்திருந்து இந்த இடத்தில் பயன்பெற்றமைக்கும் நீங்கள் இதற்காக ஒத்துழைப்பு வழங்கியதற்காகவும் அல்லாஹ் உங்களுக்கும் அருள் புரிய வேண்டும். எனவே இறுதியாக ஒரு விடயத்தை மட்டும் சொல்லி இந்த நன்றி உரையை முடிக்கிறேன். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ரசூலாக வருகிற போது அந்த மக்களுக்கு மத்தியில் பல்வேறுபட்ட பாவச் செயல்கள் காணப்பட்டது. அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல், விபச்சாரம் செய்தல், கொலை செய்தல், மது அருந்துதல் என்று. இந்த போதை வஸ்து என்பதை உம்முல் ஹபாயிஸ், பாவங்களுக்கெல்லாம் தாய் தலையானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள். குறிப்பாக போதை வஸ்துவும் சூதுவும் எங்களுக்கு மத்தியில் அதாவத் வல் பக்வா என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். விரோதத்தையும் குரோதத்தையும் ஏற்படுத்துகிற இரண்டு விடயங்கள் என்றும் அல்லாஹ்வை நினைவுபடுத்துவதிலிருந்து எம்மை தடுக்கக்கூடியது என்றும் சொல்லுகின்றார். போதை வஸ்து
சூது, இந்த இரண்டையும் அல் குர்ஆன் குறிப்பிட்டு அல்லாஹுவை வணங்குவதிலிருந்து எம்மை தடுக்கிறது என்றும் எமக்கு மத்தியில் பகைமையையும் குரோதத்தையும் உருவாக்குகிறது என்றும் அல்லாஹ் அல் குர்ஆனில் பேசுகின்றான். எனவே நாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்றால், நாம் சகோதரர்களாக ஆக வேண்டும் என்றால், நமக்குள் அன்பு பாசம் வர வேண்டும் என்றால், அல்லாஹ்வுக்குரிய வணக்கங்களை சரியாக செய்கிற மனோநிலை வர வேண்டும் என்றால், போதையிலிருந்து விடுபட வேண்டும். அல்லாஹ் கேட்கிறான், ஃபஹல் அன்தும் முன்தஹூன், எனவே இப்படியான போதையிலிருந்து நீங்கள் விடுபட மாட்டீர்களா என்று. எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆன்மீக ரீதியில் நமக்கு மத்தியில் முன்னேற்றம் வருவதற்கு மிக தடையாக இருக்கிற இந்த போதையிலிருந்து நாமும் விடுபடுவோம். நமது பிள்ளைகளையும் நமது சொந்தங்கள் உறவுகளையும் காப்பாற்றுவோம். எனவே இந்த நிகழ்விலே நடைபெற்ற அத்தனை விடயங்களையும் செயற்படுத்தி அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் பெறுவதற்கு முயற்சிப்போமாக. வல்லவன் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அருள் புரிவானாக. யாராவது நன்றி சொல்வதற்கு விடுபட்டிருந்தால் அத்தனை பேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை முடிவு கொண்டு வருகிறோம். சுப்ஹானக அல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.